புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய திருவழிபாடு நம்முடைய ஆன்மீக தாகத்தை பற்றி பேசுகிறது. உடல் தாகத்தை தணிக்க கிணற்று நீரை தேடி வந்த சமாரிய பெண்ணிடம் வாழ்வு தரும் தண்ணீரை வாக்களிக்கிறார் இயேசு. அந்த தண்ணீர் ஒருமுறை பருகினால் மீண்டும் தாகம் எடுக்காத நிலைவாழ்வு தரும் இறை அருளாகும். சமாரிய பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊர் மக்களிடம் சென்றது போல நாமும் நம்முடைய பழைய பாவ பழக்கங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். நம் உள்ளத்தில் உள்ள கசப்பு, வெறுப்பு, உலக ஆசைகள் என்னும் தாகங்களை தணிக்க வல்லவர் இயேசு ஒருவரே என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியை சிறப்புடைய அன்னை தெரசா அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், 12ஆம் வகுப்பு அரசு தேர்வை எழுதுகின்ற மாணவ செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், மேலும் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் ஏற்பட்டு மக்கள் அமைதியின் வாழ்ந்திடவும், பெண்கள் தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் அனைத்து பெண்களின் நலனுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியான திருமதி லீமாரோ சாஸ்திரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேத்தி பியோ வசிடாவிற்கு நல்ல சுகம் கிடைத்தமை நன்றியாகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இத்திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை
இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் முறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் முறைபணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கப் பெருக்கத்துக்கு முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் இன்றும் உயர்த்துவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பாறையிலிருந்து சுரந்த தண்ணீர். இஸ்ரேல் மக்கள் பாலைவன பயணத்தின் போது தாகத்தால் தவித்து மோசேக்கும் இறைவனுக்கும் எதிராக முணுமுணுக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் இறைவன் பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து அவர்களின் தாகத்தை தணிக்கிறார். நம்முடைய துன்ப நேரங்களில் நாம் இறைவனை சோதிக்காமல் அவரை நம் வாழ்வின் ஊற்று என்பதை நம்ப வேண்டும் என்று இவ்வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே பக்தி உணர்வோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபீத் என்னும் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே உறைவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயர் இட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்
பல பந்தரும் நரமுண்டு. விண்ணக சோலையில் மலரனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன், ஏற்றிடுவேன். உன் திரையாளில் என் நிறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரையாளில் என் நிறைவா பல பந்தரும் நரமுண்டு. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியின் வழியாக ஊற்றப்படும் அன்பு, இறைவன் நம்மீது கொண்டுள்ள அன்பு எவ்வளவு பெரியது என்பதை புனித பவுலடியார் இவ்வாசகத்தில் விளக்குகிறார். நாம் இன்னும் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அந்த அன்பு தூயாவின் வழியாக நம் இதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது. இந்த அன்பு தரும் நம்பிக்கையே நம்மை வாழ்விக்கிறது என்பதை உணர்ந்து இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு வந்து சேர்ந்தார்.
யாக்கோப்பு தம் மகன் யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவர் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு தரும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவர் இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினரை கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடம்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறேன் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலைகளை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றார். மேலும் இறைவசனம் 40 முதல், நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் 3வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். முதல் வாரத்திலே ஆண்டவர் சோதனை எதிர்கொண்டார். 2வது வாரத்திலே ஆண்டவர் தாவோர் மலையிலே உருமாறினார். இன்றைய வாரத்தில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், நானே வாழ்வு தரும் தண்ணீர் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அடுக்கடுக்கான
துன்பங்களை சந்திக்கின்ற போதும், வேதனைகளை சந்திக்கின்ற பொழுதும், அல்லது நமக்கு பிடித்தமானவர் இறந்து போன உடனே நாம் கேட்கக்கூடிய கேள்வி, கடவுள் உண்மையிலே என்னோடு இருக்கிறாரா? கடவுள் உண்மையிலே என்னை ஆசீர்வதிக்கிறாரா என்ற ஒரு கேள்விதான். ஒருவேளை கடவுள் என்னோடு தான் இருக்கிறார், ஒருவேளை கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பிரிவு என்று சொல்லி நம்மையே நாம் கேள்விகளால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே கேள்விகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரோடு தான் பயணம் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்கின்றார். சீனாய் பாலை நிலத்திலிருந்து ரபீதும் என்ற பாளையத்திலே இறங்கி வந்தவுடன் அங்கு உள்ள மக்களுக்கு தாகம் எடுக்கின்றது. தாகம் என்று சொல்கின்ற பொழுது வறண்டு போனது. வாழ்க்கை மட்டுமல்ல, வாழ்க்கையை வெறுத்து இதோ இங்க வந்து சேர்ந்து விட்டோமே என்ற அந்த வெறுப்புணர்வு வாழ்க்கையின் மீது ஏற்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எங்கே போனார் இந்த ஆண்டவர்? எங்களை அந்த பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து எங்களை மீட்டு வந்த தெய்வம் எங்கே? இதோ செங்கடலை இரண்டாக பிளந்த அந்த தெய்வம் இங்கே இப்போது எங்களோடு தான் இருக்கிறாரா, அல்லது எங்களை விட்டு பிரிந்து விட்டாரா என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இறை தூதராக இருக்கக்கூடிய மோசையிடம் சென்று வாக்குவாதம் புரிகிறார்கள். அந்த மோசையிடம் சென்று சண்டை போடுகிறார்கள். இந்த மோசே ஆண்டவரிடம் சொல்லுவதை பாருங்கள். ஆண்டவரே, இந்த மக்களை நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் இந்த மக்கள் என்னை கல்லால் எரிந்து கொன்று விடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் எந்த அளவுக்கு அவர்கள் உச்சக்கட்டத்திலே இருந்தார்கள் என்று நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்ராயல் மக்களுடைய முணுமுணுப்பு தான் இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய முணுமுணுப்பு. நாமும் பல நேரத்தை முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முணுமுணுப்புக்கு பதில் என்னவாக இருக்க முடியும் என்றால், நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எதை திரும்பி பார்க்க வேண்டும்? கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த காலத்திலே ஆண்டவர் எனக்கு எத்தனை நன்மைகள் செய்தார், ஆண்டவர் எத்தனை தடவை என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் எத்தனை தடவை எனக்கு பாதுகாப்பாக இருந்தார், ஆண்டவர் எத்தனை தடவை என்னோடு பயணம் செய்தார், அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அதையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நாம் நிச்சயமாக முணுமுணுக்க மாட்டோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்பி பார்ப்போம். பிப்ரவரி மாதத்திலே எத்தனை தடவை ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். விபத்திலிருந்து, இன்னலிலிருந்து, நோயிலிருந்து எத்தனை தடவை காப்பாற்றியிருக்கிறார். அவர் காப்பாற்றியதால் தான் இதோ இந்த ஆலயத்திலே இந்த நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட முடியாது. அதே போலதான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் செய்யாதது எது? பெற்றுக்கொள்ளாதது இஸ்ராயல் மக்கள் எது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை காணவில்லையா? அவளுடைய கூக்குரலை கேட்கவில்லையா? கண்ணீரை கண்டேன், கூக்குரலை கேட்டேன், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோயிசனை அவர் தேர்ந்தெடுத்தாரே, அந்த பார்வோனின் அடிமைத்திலிருந்த மக்கள் மீது, அதாவது எகிப்து தேசத்திலே 10 விதமான அற்புதங்களை செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் செங்கடலை இரண்டாக பிளந்தார். கடல் கட்டாந்தரையாக மாறியது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பாதம் நனையாமல் அவர்கள் நடக்க வைத்தார். இத்தனை அற்புதங்கள், இத்தனை அதிசயங்கள் செய்த பின்பும் இந்த மக்கள் முணுமுணுக்கிறார்கள் என்றால் கடவுள் செய்த நன்மையை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. கடவுளுக்கு எளிது. அந்த கடலை கட்டாந்தரையாக மாற்றிய கடவுளுக்கு இந்த தண்ணீர் கொடுப்பது என்பது எளிதான ஒரு காரியம்தான். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். இதோ உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை விடுவிக்க வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் புறக்கணித்து விடுகின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகின்றோம். தான் தோன்றித்தனமாக நாம் இருந்து விடுகிறோம். இஸ்ராயல் மக்கள் செய்த அதே தவறுகளை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம். முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மோயிசனிடம் சொல்கிறார்,
நீ செங்கடலை இரண்டாக பிரித்த போது எந்த கோலை பயன்படுத்தினாயோ அதே கோலை வைத்து இந்த பாறையிலை தட்டி என்று குறிப்பிடுகின்றார். பாறையில் தட்டியவுடன் தண்ணீர் வந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் என்றுதானே சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கேட்பதற்கு மேலாகவே ஆண்டவருடைய அருட்கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரிடம் நாம் கேட்கிறோமா? நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோமா என்றால் இல்லை. பல நேரத்திலே எங்கேயோ இருந்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். தெருக்களின் முனைகளிலிருந்தும் அல்லது வீடுகளிலிருந்தும் நாம் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை சந்திக்க தகுதியான இடம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை தேடி செல்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ உலகம் முடிவரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், யோவான் நற்செய்தி 10:10 ஆண்டவர் சொல்வது போல, ஆடுகள் வாழ்வு பெறும்பட்டு அதுவும் நிறைவாக பெறும்பட்டு நான் அந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த ஆண்டவரை நாம் அணுகுகின்றோமா? நம்பிக்கையோடு அணுகின்றோமா? அல்லது இஸ்ராயேல் மக்களைப் போல எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதது போல நாம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறோமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அந்த கடவுளை தேடி செல்வோம். அந்த கடவுளே நமக்கு வாழ்வு, அந்த கடவுளை நமக்கு கேடயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தாவீது மன்னன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடுக்கடுக்கான துன்பங்களை சந்தித்து கொண்டிருந்த போதும் கூட அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், என்னை வெக்கமுற விடாதையும் என்று சொன்னான். ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்து விட்டேன், என்னை ஒருபோது வெக்கமுற செய்ய விடாதையும், படுகுழியிலிருந்து என்னை மீட்டருளும். இதோ தீயவர்கள் கயவர்கள் என்னை கொல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே நீர் காப்பாற்றும் என்று சொன்னானே. அதே போல ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கின்றது. இதோ இந்த இடத்துல இருக்கின்றது. அந்த ஆண்டவரை நாம் தேடி செல்ல வேண்டும். அந்த ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். அந்த ஆண்டவரோடு நாம் உறவாட வேண்டும். அந்த ஆண்டவரோடு நாம் உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் காத்திருக்கின்றார். நமது வாழ்விலே அற்புதங்கள் செய்வதிலும் அதிசயங்கள் செய்வதிலும் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பல நேரத்திலே நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், பார்வையாளராக வருகின்றோம், விசுவாசிகளாக அல்ல. ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்ன? விசுவாசிகளாகத்தான் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, விவிலியம் அழகாக சொல்கிறது, மானிட மகன் மீண்டும் இந்த மண்ணுலகில் வருகின்ற பொழுது மக்களிடத்தில் நம்பிக்கையை காண்பாரோ என்று கேட்கிறார். நம்பிக்கையை பார்ப்பேனே என்று சொல்லி ஆண்டவருக்கே ஒரு சந்தேகம். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கையை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை நாம் பாவங்கள் செய்திருக்கலாம், குற்றங்கள் செய்திருக்கலாம், பலவீனத்திலே வீழ்ந்து கிடக்கலாம். ஆனால் கடவுள் அதையெல்லாம் மன்னிக்கின்றார். மன்னிக்கக்கூடிய கடவுள் நம்ம எதிர்பார்ப்பது என்ன? பணத்தை அல்ல, அறிவை அல்ல, அதிகாரத்தை அல்ல. மாறாக கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான். விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று இஸ்ராயேல் மக்கள் மாசாவிலும் மெரிபாவிலும் கடவுளை சோதித்து பார்த்தார்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் அது சோதனை வாழ்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை சோதித்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரால் எல்லாம் கூடும். இயேசுவை பொறுத்தவரை எல்லாமே எளிதான காரியம் என்பதை நாம் உணர்ந்து அந்த ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். அதே போல இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம். மிக நீண்ட நற்செய்தி தான். முதல் வாரத்திலே சோதனை என்பது மிக குறுகிய வாசியம். அதே போல இரண்டாவது வாரத்திலே தாபோர் மலையிலே ஆண்டவர் உருமாறியதும் குறுகிய வாசகம்தான். ஆனால் இன்று மிகப்பெரிய வாசகம். அடுத்த வாரம் பிறவி குருடனுடைய பார்வை அந்த நற்செய்தியை வாசிப்போம். அதுவும் மிகப்பெரிய வாசகம்தான். அதற்கு அடுத்த வாரம் நாம் வாசிப்போம் லாசர் உயிர் தெழுந்ததை. அதுவும் பெரிய வாசகம்தான். என் அன்புக்குரியவர்களே, எதற்காக இவ்வளவு பெரிய வாசகம் கொடுக்கப்படுகிறது என்றால் நம்முடைய மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த பெண் படிப்படியாக ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்கின்றாள். ஆண்டவர் இந்த பெண்ணை மனமாற்றத்துக்கு அழைத்திருந்தால் அவளும் படிப்படியாக மறைக்கல்வியிலே எப்படி நாம் படிப்படியாக கற்றுக்கொண்டு இயேசுவை நாம் முழுமையாக தெரிந்து கொள்கிறோமோ அதே போல இந்த சமாரிய பெண் படிப்படியாக ஆண்டவரை அணுகுகின்றாள், ஆண்டவரை அறிந்து கொள்கின்றாள், ஆண்டவரை நற்செய்தியாக தன்னுடைய ஊருக்கு அறிவிக்கின்றாள். அதே போலத்தான் நாமும் அந்த ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், நற்செய்தியாளராக மாற வேண்டும். இதோ நான் ஆண்டவரை கண்டேன், மெசியாவை கண்டேன், இதோ மீட்பளிக்கும் அந்த ஆண்டவரை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாளராக மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமாரிய பெண் எப்போது தண்ணி எடுக்க வருகிறாள்? நண்பகல் நேரத்திலே அவள் தண்ணி எடுக்க வருகின்றாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஊரில் உள்ள வழக்கம் என்ன? ஒருவேளை இன்று வீட்டுக்கு வீடு பைப் இருக்கிறது, நல்லி இருக்கிறது, அதனால பிரச்சனை இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஊர்ல 2 கிணறு இருக்கும். அந்த 2 கிணறுல எப்போ தண்ணி எடுப்பாங்க? காலையில தண்ணி எடுப்பாங்க, சாயந்தரம் தண்ணி எடுப்பாங்க. யாரும் தனியா போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஒரு பெண் 2 குடங்கள் எடுத்தாலும் என்ன செய்வாங்க? 10 பேர் 15 பேர் சேர்ந்து தான் எடுப்பாங்க. தண்ணி இறைச்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து தான் வருவாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த பெண் சற்று மாறுபட்டு நண்பகல் நேரத்திலே தண்ணீர் எடுக்க போகின்றாள். நண்பகல் நேரத்திலே யாரும் தண்ணீர் எடுக்க போவது கிடையாது. யாரும் தண்ணீர் ஏன் இவ தன் நண்பர்களை தண்ணீர் எடுக்க போறா? ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒருவேளை காலையில் தண்ணீர் எடுக்க போனேன் என்றால் மற்றவர்கள் என்னை வசைப்பாடுவார்கள், மற்றவர்கள் என்னை தூற்றுவார்கள், அவர்களுடைய வாயிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும். எனவே இந்த நண்பகல் நேரம்தான் சரியான நேரம் என்று சொல்லி, இந்த நேரத்தில் தான் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த பெண் அந்த யாக்கோபினுடைய கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கப் போகின்றாள். அங்குதான் அவள் ஆண்டவரை எதிர்கொள்கின்றாள், அங்குதான் ஆண்டவரை சந்திக்கின்றாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவளிடம் தண்ணீர் கேட்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வரலாறு நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. யூதர்களும் சமாரியர்களும் கொடுக்கலும் வாங்கலும் எதுவும் கிடையாது. ஏனெனில் இந்த சமாரிகள் என்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, அசிரியர்கள் படையெடுப்பின் போது அசிரிய நாட்டோடு திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி யூதர்களால் தள்ளி வைக்கப்பட்டார்கள். இப்படி தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் இந்த சமாரியர் என்று சொல்லப்பட்டார்கள். யூதர்கள் எருசலேமில் ஆண்டவரை வணங்கினார்கள், இவர்களோ கெரிசிம் என்ற அந்த மலையிலே ஆண்டவரை வணங்கி கொண்டிருந்தார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமாரிய பெண் சொல்கிறார், நீர் எப்படி என்னிடம் தண்ணி கேட்கலாம்? நீர் யூதர், நான் சமாரியன், நம் இருவருக்கும் இடையே எந்தவித பழக்க வழக்கம் அல்ல, உறவும் அல்ல. ஒருவேளை நான் தண்ணீர் கொடுத்தேன் என்றால் நீர் தீட்டுப்பட்டவராக மாறிவிடுவீர் என்று சொல்லி இந்த பெண் கேட்கின்றாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை பொறுத்தவரை ஜாதியோ அல்லது படித்தவர்களோ அடுத்து பாமர் என்பது முக்கியம் அல்ல, மாறாக கடவுளை பொறுத்தவரை எல்லாரும் முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறது. எனவே தான் ஆண்டவர் அவளிடம் கேட்கிறார், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தண்ணீர் உள்ள வந்த அந்த பெண்ணிடம்தான் ஆண்டவர் உரையாடலே ஆரம்பிக்கின்றார், அவளுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், ஐயோ நீர் இறைவாக்கினர் என்று சொல்கின்றார். படிப்படியாக அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தெரிந்து கொள்கின்றார். நீ தண்ணீர் கொடு, ஐயோ எனக்கு தண்ணீர் கொடுக்க உமக்கு விருப்பமில்லை, அல்லது ஒருவேளை நீ தண்ணீர் கொடுப்பவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீயே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன போதும் கூட அவள் சொல்கிறார், தண்ணீர் மலத்தான் உம்மிடம் ஒன்றுமில்லையே, அப்படி இருக்கின்ற போல நீர் எனக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்கும் போது ஆண்டவர் இயேசு அவளுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவள் குறிப்பிடுகின்றார், நீர் இறைவாக்கினர் என்று குறிப்பிடுகின்றார். முதலாவதாக இறைவாக்கினர் என்று அறிந்து கொள்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் மெசியா இயேசு என்று சொல்லி படிப்படியாக அந்த பெண் அறிந்து வருகின்றார். நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆவியிலும் உண்மையிலும் வழிபடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண் படிப்படியாக ஆண்டவரை கண்டுகொண்டது போல நாமும் படிப்படியாக ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்னும் அறியவில்லை என்றால் இந்த தவக்காலம் நமக்கு அதுக்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவருடைய வார்த்தையை நாம்
தேடுவோம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கெடுப்போம். அவர் திருவிருதிலே பங்கெடுக்கின்ற பொழுது வாழ்வு தரும் தண்ணீர் மட்டுமல்ல, வாழ்வு தரும் அந்த உணவையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார், சாவு ஒருபோதும் அவர்களை அண்டாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பொறுத்தவரை அவர் முன்னால் நாம் நிற்க வேண்டும். எப்படி இந்த சமாரிய பெண் ஆண்டவர் முன்னால் நின்று தன்னை முழுவதுமாக அவள் அறிவித்தாள், நான் எப்படிப்பட்ட பாவி என்று அறிவித்தாள், ஏற்றுக்கொண்டாள், தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டாள், தன் பலவீனத்தில் இருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். என் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் அதுதான். மனமாற்றத்திற்கான அழைப்பு கொடுக்கப்படுகின்ற போதெல்லாம் ஒன்றை ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவர் முன்னால் உண்மையாக இருக்கிறேனா, ஆண்டவர் முன்னால் பரிசுத்தமாக இருக்கிறேனா, என் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக வாழப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரது குரல் எங்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இல்லத்தில் ஒலிக்கிறது, ஆலயத்தில் ஒலிக்கிறது, நாம் வேலை செய்யும் இடத்திலும் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்போம். நல்ல மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். முணுமுணுப்பதை விட ஆண்டவரிடம் நாம் நேரடியாக சென்று பேசுவோம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, நான் இதோ வந்திருக்கின்றேன், தேவையில் இருக்கக்கூடிய என்னை உற்று பாரும் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கடவுளிடம் முணுமுணுப்பதை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு இத்திருப்பலியிலே நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து கூறுவோம். நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்கின்ற திருமுக வாசகத்தின் உண்மையை உணர்ந்து தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் மனித அறிவையும் ஆற்றலையும் மட்டுமே நம்பியிராமல் இறை ஞானத்தால் வழிபடுத்தப்பட எம்மையே ஒப்புவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர்களாலும் பொருளாதார நெருக்கடியாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுட பண்பு மங்கி வருவதாலும் இருண்டிருக்கும் இவ்வுலக இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் என்கின்ற எசையாவின் இறைவாக்கு புத்தெழுச்சி தரவும் உலகெங்கும்
தலைவர்கள் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் ஒளியின் ஆட்சியை நோக்கி பயணிக்கவும் செயல்படவும் அருள்பெற வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணமும் பதவியும் பகட்டும் எம்மை கவர்ந்திழுக்கும் சூழலில் சிலுவையில் அறையுண்ட மெசியாவாகிய இயேசுவை தவிர நாங்கள் பற்றிக்கொள்ள வேறு ஆதாரம் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் யாவரும், குறிப்பாக இளையோரும், எங்களிடையே இருக்கும் உலகப்பற்று என்னும் நூகத்தை அகற்றிவிட்டு உம்மையை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஞானத்தையும் தாழ்ச்சியையும் மன உறுதியையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் ஒளியின் விடியல் போல் எழுந்து விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்கின்ற முதல் வாசக இறைவாக்கு எங்களிலே நிறைவேறி அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாதோருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு உடை கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீர் விரும்பும் நோன்பு என்றுணர்ந்து அச்செயல்களை புரியவும் அதன் வழியாக இவ்வுலகிற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, தாயும் தந்தையுமான தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை சூழ்ந்து இருக்கின்றோம். இதோ நம்பிக்கையோடு உம் திருமுன்னால் எங்களது ஜெபங்களையும் தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கடந்த காலத்திலே எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொண்டவரை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. இதோ இந்த இடத்திலே தங்களுக்காக, தங்களது குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, மண்ணுலகில் மானிட மகன் வரும்போது நம்பிக்கையை காண்பார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் என் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றேன். ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். குறைகளின்றி நிறைவான வாழ்க்கை வாழ ஆசீர்வதிப்பீராக. ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப கொடுத்தருளும். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். நல்ல முறையிலே படிக்கவும், படித்ததை நினைவில் கொண்டு எழுதவும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கி, அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய அன்னை தெரேசா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் கருத்து கொடு ஜபிக்கக்கூடிய திருமதி லீமா ரோஸ் ஆசிரியை குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள்
எங்களது குடும்பத்திலே இறந்து போன எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட குருக்கள், கன்னியர்கள், மாசிலா குழந்தைகள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் எமை உமதுடலென நீ மாற வைத்தாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா தேன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எமதான்மனர் குணம் பெற மொழிந்திடுவாய் தேன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எமதான்மனர் குணம் பெற மொழிந்திடுவாய் உமையடைந்திடையாம் தகுதியற்றோம் உமையடைந்திடையாம் தகுதியற்றோம் இனி உமகருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா வருகின்ற வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 7:15 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி தொடர்ந்து சிலுவை பாதை நடைபெறும். சிலுவை பாதையை தானியல் தாவீது அன்பேத்தை சார்ந்தவர்கள் வழிநடத்தி செல்ல இருக்கின்றார்கள். அன்று இரவு 12 மணிக்கு தவக்கால திரு யாத்திரை புறப்பட இருக்கின்றார்கள். அன்று இரவு 12 மணிக்கு தவக்கால திரு யாத்திரை புறப்பாடு நடக்கும். அன்று சனிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை முழுவதும் அந்த திரு யாத்திரையில் அனைத்து ஆலயங்களும் பார்க்கப்பட்டு அன்று இரவு 12 மணிக்கு ஊர் திரும்பப்படும். மேலும் அந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தவக்கால நற்செய்தி திருவிழா அதாவது தியானம் நடைபெற இருக்கின்றது. உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தவக்கால நற்செய்தி திருவிழா தியானம் நடைபெறும். 1 மணிக்கு மதிய உணவுடன் நிறைவு பெறும். சரியாக 1 மணிக்கு மதிய உணவுடன் நிறைவு பெறும். நேற்றைய தினம் நமது ஆலயத்தை சுத்தப்படுத்தி வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த அன்னை தெரசா அன்பியத்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் கடந்த வாரத்தில் தன்னூத்து பாத யாத்திரை சென்று வருவதற்கு வீட்டுக்கு வருவதற்கு வாகனம் ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய வடக்கு பகுதியைச் சேர்ந்த தர்மர் லீமா குடும்பத்தாருக்கும் கீழத்தெருவைச் சார்ந்த இருதயராஜ் பொன்கலா குடும்பத்தாருக்கும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் இறை ஆசீரிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு